வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி நாம் லப்சி ரவையில் உப்புமா எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இது வீட்டில் செய்யக்கூடிய ஒரு வகையான ரவைங்க. வீட்டை ப்ரோக் பண்ணி செய்கிறது பாருங்கள். இதுக்கு முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெய் யூஸ் பண்ணலாங்க. கூடவே கடுகு சேர்த்துருக்கேன். கூட ஒரு 5 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கூடவே நல்ல 4 பெரிய வெங்காயமும் 2 முழு பூண்டு தோல் நீக்கி இடித்து சேர்த்துருக்கேங்க. ஏன்னா உப்புமாவில் வாசனை கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். பூண்டை இடித்து சேர்த்தோம்னா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இதை கிச்சடி போல் கூட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்தும் செய்யலாங்க. பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட் இது போல் வெஜிடபிள்ஸும் சேர்த்து செய்துக்கலாம். இதுக்கு நான் 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேங்க. நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கி வந்துட்டுருக்கு. பாருங்கள், கண்ணாடி பதம் வந்திருக்கு. இதுக்கு நல்லா 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கொஞ்சம் தொக்கு லெவலுக்கு வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் இதுக்கு வந்து 2.5 கப் அளவுக்கு அரிசி ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 5 கப் வாட்ரு கூட ஒரு 3/4 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டுடுறேன். பாருங்கள், இந்த கப் அளவுக்கு நான் அரிசி ரவை 2.5 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு 5.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி விட்டுட்டு ப்ரெஷர் போட்டுடலாங்க. நல்லா பாருங்கள், ஒரு 10 இல்லைன்னா 15 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு கொதித்து வரும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற 2.5 கப் அளவு அரிசி ரவையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி ஒரு விசில் வர அளவுக்கு வச்சு விட்டுடலாம். அதுக்குள்ளே ப்ரெஷர் போகிறதுக்குள்ளே நாம் சின்ன ஒரு வானல் வச்சு எண்ணெய் காஞ்சி வந்த உடனே கடுகு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்துருக்கேன். நம்மளோட விருப்பங்க, நம்மளோட ஆப்ஷனுங்க. முந்திரி தேவைன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதக்கி விட்டுக்கலாங்க.
இதை எதுக்காக நம்ம லாஸ்ட்டில் தாளித்து விடுறோன்னா, இது இந்த உப்புமாவோட நல்லா ஒரு முருன்னு இருக்குங்க, உப்புமாவோட சேர்த்து சாப்பிட. அதனால் அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. நம்ம தீயை குறைச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ப்ரெஷரெல்லாம் போயிடுச்சுங்க. நாம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கர் பாருங்கள், நல்ல கம கம வாசனையோடு நமக்கு லப்சி ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரே ஒரு விசில் தாங்க வச்சுருக்கேன் ப்ரெஷர் குக்கரில். நல்லா சூப்பராக வெந்து வந்தாச்சு. நல்ல வாசனைங்க, கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுடலாம். விட்டுட்டு நம்ம தாளித்தில் இருந்தது இல்லைங்களா, அதை கூட சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா இதை நெய்யில் கூட தாளித்து எடுத்துக்கலாங்க. நம்ம இல்லைன்னா நாம் நார்மல் ஆயிலையும் தாளித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தாளித்து விட்டுட்டு கொத்தமல்லி இலைகளை தூவி பரிமாறிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை தாளித்து விடும்போது கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். நான் மறந்துட்டேன் கருவேப்பிலை இலைகளை சேர்க்குறதுக்கு. பாருங்கள், நல்ல சுவையாக மணமாக நமக்கு லப்சி ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.